சஞ்சீவ் தானா ஒரு கொலைகேஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போறான்னு நினைக்கும் போது கீழே கிடந்த லாட்டரியில நமக்கு 10 கோடி ரூபாய் பிரைஸ் மணி அடிச்ச மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்தேமா. ஆனா இப்போ சஞ்சீவ் அந்த கொலைகேஸ்ல இருந்து ஈஸியா தப்பிச்சிருவான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அப்செட்டா இருக்குமா. சஞ்சீவ் ஜெயிலுக்கு போனாதான் அந்த அபிய வாழ வெட்டியாக்கி நம்ம வீட்டை விட்டு அடிச்சு விரட்ட முடியும். சோ அபிய வாழ வெட்டியாக்க இதே மாதிரி ஒரு நல்ல சான்ஸ் நமக்கு திரும்பவும் கிடைக்காதுமா. இந்த சான்ஸ நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். எப்படியாவது சஞ்சீவ் இந்த கொலைகேஸ்ல இருந்து தப்பிக்கவே விடாம பாத்துக்கணும். அதுக்கு முதல்ல அந்த சஞ்சீவ்க்கு ஜாமீன் கிடைக்கவே கூடாது. அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமா? சஞ்சீவ் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்காம இருக்கிறதுக்கு நாம என்னடி பண்ண முடியும் ஸ்ரீஜா? சஞ்சீவ் சிங்க கத்தியால குத்தும் போது நேர்ல பார்த்த சாட்சி யாருமே இல்ல. ஒருவேளை அப்படி ஒரு சாட்சி இருந்திருந்தா நாம அந்த சாட்சியை தேடி கண்டுபிடிச்சு சஞ்சீவ்க்கு எதிரா சாட்சி சொல்ல வைக்கலாம். இல்லனா என்னம்மா, நாம உருவாக்குவோம். என்ன ஸ்ரீஜா சொல்ற? ஆமாமா, சஞ்சீவ் மேல இருக்கிற கொலைகேஸ் ஸ்ட்ராங் ஆகணும்னா அந்த சஞ்சீவ் சிங்க கத்தியால குத்துனத நேர்ல பார்த்த சாட்சி ஒண்ணு நமக்கு வேணும். அதனால நாமளே ஒரு பொய் சாட்சியை உருவாக்கலாம். கோர்ட்ல சஞ்சீவுக்கு எதிரா சாட்சி சொல்ல வைப்போம். சஞ்சீவ் பக்கம் கேஸ் ஸ்ட்ராங் ஆகும். அவன் ஜெயிலுக்கு போவான். அதுக்கப்புறம் அந்த அபிய ஈஸியா வாழ வெட்டியாக்கி நம்ம வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடலாம். எல்லாம் சரிதான் ஸ்ரீஜா. நம்ம ஊரா இருந்தா கூட யாருக்காவது பணத்தை கொடுத்து சஞ்சீவ்க்கு எதிரா பொய் சாட்சி சொல்ல வைக்கலாம். இந்த டெல்லியில யார புடிச்சு சஞ்சீவ்க்கு எதிரா சாட்சி சொல்ல வைக்க முடியும்? அதான் இருக்கானே ரூம் பாய். அவனை சஞ்சீவ்க்கு எதிரா சாட்சி சொல்ல வைப்போம். என்ன ஸ்ரீஜா சொல்ற? அவனா? நம்ம சாட்சி சொல்ல சொன்னா அவன் ஒத்துப்பானா? நாளைக்கு அந்த ரூம் பாய்க்கு 5000 ரூபீஸ் பணம் கொடுத்தல, எதுக்குன்னு கூட கேட்டல. இந்த மாதிரி நேரத்துல அவனை யூஸ் பண்ணதான். சஞ்சீவ்க்கு எதிரா சாட்சி சொல்ல ரூம் பாய் கண்டிப்பா ஒத்துப்பான். அவனை போய் கூட்டிட்டு வா, நான் அவன் கிட்ட பேசிக்கிறேன். சரி ஸ்ரீஜா. நீங்க சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன் மேடம். சஞ்சீவ் சார் அந்த போலீஸ் ஆபீசரை கத்தியால குத்துனத நான் பார்த்ததா பொய் சாட்சி சொன்னா அன்னைக்கே ஏன் சொல்லன்னு போலீஸ் என்ன கேட்டா நான் என்ன சொல்றது மேடம்? நான் மாட்டிக்க மாட்டேனா? நான் சொல்ற மாதிரி அப்படியே நீ கோர்ட்ல சொன்னா மாட்டிக்கவே மாட்டேன். உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு. என்ன மேடம் சொல்லணும்? இதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஹோட்டல் என்ட்ரன்ஸ்ல வச்சு அந்த போலீஸ் ஆபீசரை யாரோ ஒருத்தன் கத்தியால குத்த வந்தால, அப்போ சஞ்சீவ் தானே அவனை காப்பாத்துனா? ஆமா மேடம், போலீஸ் ஆபீசரை சஞ்சீவ் சார் தான் காப்பாத்துனது. நீ கோர்ட்ல என்ன சொல்லணும்னா, நான் சொல்ற மாதிரி நீ சொன்னா கோர்ட்டுக்கும் போலீஸ்க்கும் சஞ்சீவ் மேல இன்னும் சந்தேகம் ஸ்ட்ராங் ஆகும். கோர்ட் சஞ்சீவுக்கு பெயில் கொடுக்காது. அவனால வெளியில வர முடியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆகி சஞ்சீவா பெர்மனண்டா உள்ள வச்சிடலாம். என்ன சொல்ற? பொய் சாட்சி சொல்றியா? ரொம்ப யோசிக்காத. ரொம்ப யோசிச்ச சம்பாதிக்க முடியாது. ஓகே மேடம், நான் பண்றேன். குட். தேங்க்ஸ் மேடம். அபி,
சஞ்சீவை ஈஸியா ஜாமீன்ல கொண்டு வரலான்னு நினைச்சல. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுரி. சஞ்சீவ், நாம இந்த காம்படிஷனுக்காக டெல்லிக்கு வராமலே இருந்திருக்கலாம். நீ எனக்கு துணையா வந்ததுனால தானே இப்போ உனக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனையில மாட்டி நீ ஜெயில இருக்க. இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே சஞ்சீவ் காரணம். என்ன மன்னிச்சிரு சஞ்சீவ், என்ன மன்னிச்சிரு. நீ ஜெயில இருக்க நான் தானே சஞ்சீவ் காரணம். நான் தான் காரணம். கவலைப்படாத சஞ்சீவ், நான் உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவேன். இப்பவே வெளியே கொண்டு வந்துருவேன். ஐயோ, மணி 6 ஆயிடுச்சா? சஞ்சீவ ஜெயில பார்த்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே. என்ன அபி, குளிச்சுட்டு கிளம்பிட்டியா? ஆமா அத்தை, இன்னைக்கு சஞ்சீவ பார்க்க ஜெயிலுக்கு போறேன்ல, அதனால டிரைவர் அண்ணா வீட்டுக்கு போய் அவனுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு போறேன் அத்தை. அப்படியா, சரிம்மா. எங்க அபி கிளம்பி போற? சந்தோஷ், அபி சஞ்சீவுக்கு சமைக்க டிரைவர் வீட்டுக்கு போறாடா. ஓ ஆமால. அபி, யார் கூட ஜெயிலுக்கு போற? அதான் சொன்னேனே, டிரைவர் அண்ணா வந்திருக்காரு சந்தோஷ், அவர் கூடவே போயிட்டு வந்துருவேன். சரி அபி, பாத்து போயிட்டு வா. வரேன் அத்தை. சரிம்மா. அம்மா. அபி, எப்படிமா இருக்க? இருக்கேம்மா. மாப்பிள்ளை ஜெயில இருந்து வெளியே வந்துட்டாரம்மா?
மட்டும் இல்லம்மா, சஞ்சீவ் ஜெயில ரிமாண்ட்ல தான் இருக்காரு. வக்கீல வச்சு ஜாமீனுக்கு அப்ளை பண்ண போறோம். சீக்கிரம் சஞ்சீவ வெளியே கொண்டு வந்துடலாமா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. மாப்பிளைய ஜாமீன்ல தான் வெளியே கொண்டு வர முடியுமாமா? முழுசா இந்த கேஸ்ல இருந்து மாப்பிளைய வெளியே கொண்டு வர முடியாதா? முடியுமா? ஏன் தெரியுமா? ஐபிஎஸ் ஆபீசரை சஞ்சீவ் கத்தியால குத்தினாருங்கிறதுக்கான சாட்சின்னு அவர் ஒய்ஃபை தவிர வேற யாருமே இல்ல. ஐபிஎஸ் ஆபீசரோட ஒய்ஃப் போலீஸ் ஆபீசரோட குடும்பத்துல வரதுனால அவங்க சாட்சி பெருசா நிக்காதா. அதனால சஞ்சீவ் ஈஸியா வெளியே கொண்டு வந்துடலாமா? இந்த சின்ன வயசுல ஏன் தான் இவ்ளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறியோ? நான் கும்பிடுற சாமி உன்னை கைவிடாதுமா. மாப்பிள்ள சீக்கிரமா வெளியே வந்துருவாரு. சரிம்மா. டிரைவர் அண்ணா, அம்மா, டிரைவர் அண்ணா கால் பண்றாரு. அவர் வீட்டுக்கு போய் சஞ்சீவ்க்கு தேவையானதெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு போலான்னு சொல்லியிருந்தேன். அதாம்மா அவரை கூட்டிட்டு போக வந்திருக்காரு. நான் அவரோட வீட்டுக்கு கிளம்புறேம்மா. நான் வரேன். நான் அப்புறமா பேசுறேன். வச்சிடறேம்மா. சரிம்மா. சரி, நீ பாரு. அம்மா, அப்பாவும் அபியாக்காவும் வராங்க. சரிம்மா. வாமா. வாமா. வாங்கக்கா. கவலைப்படாதீங்கம்மா. நடந்த விஷயம் எல்லாத்தையும் என் புருஷன் என்கிட்ட சொன்னாரு. நல்லவங்களை அந்த ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். சஞ்சு சார் கண்டிப்பா வெளியே வந்துருவாரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். சஞ்சு சார் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்த நான் ஒரு யோசனை சொல்றேன். அதை செய்றீங்களா? என்ன யோசனை? இந்த ஊர்ல சந்தர்ப்பு மாந்திரின்னு ஒரு துர்க்கை அம்மன் கோயில் இருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்க அங்க போய் வேண்டிக்கிட்டீங்கன்னா அந்த அம்மன் கண்டிப்பா உங்க சஞ்சுவை காப்பாத்திடும். எங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் அங்க போய் நாங்க அந்த அம்மனை வேண்டிப்போம். அந்த கஷ்டம் அதுவா சரியாயிடும். ஆமாமா. நிஜமாவா? அந்த அம்மனை நான் வேண்டிக்கிட்டா சஞ்சீவ் ஜெயில இருந்து வெளியே வந்துருவாரா? கண்டிப்பாமா. துர்கை அம்மனை நீ மனசார வேண்டிக்கிட்டா சஞ்சீவ் சார இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியில கொண்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அம்மன். இந்த விஷயத்தை எப்படி நான் சொல்ல மறந்தேன்னு தெரியலம்மா. சரிம்மா, ஒண்ணு பண்ணலாம். நீ சஞ்சீவ் சாருக்கு பிடிச்ச சாப்பாடை ரெடி பண்ணிட்டு மத்தியானம் அவர் போய் ஜெயில பாத்துட்டு அப்படியே அந்த அம்மனை போய் தரிசிச்சுட்டு வந்துடலாம். நீ அந்த அம்மன் கிட்ட சஞ்சீவ் சார் வெளியில வரணும்னு நல்லா வேண்டிக்கமா. என்ன, சரியா? சரிண்ணா. சஞ்சீவுக்கு நான் சமைச்சிருட்டா? ரெடி பண்ணுமா. போ. வாமா. மணிமேகலை, கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அபிக்கு. ஐயோ, இருக்கட்டும், வேணாண்ணா. அவருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நானே பண்ணிக்கிறேன். சரிம்மா, நீயே பண்ணி. பண்ணிக்கோமா. என்னம்மா, முடிஞ்சிருச்சா? இதோ ஆயிடுச்சுண்ணா. சரி. என்னம்மா, சமைச்சு முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்க்கா. பேக் இந்தம்மா. பேக்க புடிங்கக்கா. பாத்து.
அம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க வேணா பாருங்க, நீங்களும் சஞ்சீவ் சாரும் ஜோடியா வந்து சீக்கிரம் எங்க வீட்ல வந்து விருந்து சாப்பிட போறீங்க. சரி நாங்க போயிட்டு வரோம்க்கா. சரிம்மா. வாமா போலாம். நாங்க போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வரோம். சரிம்மா. பாய்க்கா. மந்திரி எங்க வைக்கலாம்? ராஜாவுக்கு செக். இப்ப எப்படி தப்பிக்கிறேன்னு நான் பாக்குறேன். இத எங்க வைக்கலாம்? இப்ப எப்படி தப்பிக்கிறேன்னு நான் பாக்குறேன். ஏய் ஸ்ரீஜா, என்ன யோசிச்சிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா. அபி சஞ்சீவ ஜெயில போய் பார்க்க ஜெயிலர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டா. ஆமா. சஞ்சீவுக்கு பிடிச்ச ஃபுட்ட சமைச்சு எடுத்துட்டு வர்றதுக்கு டிரைவர் வீட்டுக்கு போயிருக்கா. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? அபி சஞ்சீவ போய் பார்க்க கூடாது. எதுக்கு பார்க்க கூடாது? சஞ்சீவ போய் அபி பார்க்கலான்னு தானே. அபி சஞ்சீவ பார்க்க முடியலன்னு நினைச்சு நினைச்சு கஷ்டப்படுவா. அபி கஷ்டப்பட்டா தானே நமக்கு ஹாப்பி. அதெல்லாம் ஓகே தான். அபி சஞ்சீவ ஜெயிலுக்கு போய் பார்க்க மனு போட்டு மார்க்கெட்டுக்கு போய் அவனுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி சஞ்சீவுக்கு பிடிச்சத சமைக்கிறதுக்கு தானே டிரைவர் வீட்டுக்கு போயிருக்கா. அபி அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அப்புறம் எப்படி சஞ்சீவ பார்க்காம இருப்பா? அபி சஞ்சீவ போய் பார்க்க தான் நினைப்பா. நாம தான் பார்க்க விடாம தடுக்கணும். எப்படிடி? ஆமா, சஞ்சீவ போய் ஜெயில பார்க்க 3 பேருக்கு மட்டும்தான் மனுல அனுமதி இருக்கு. மாமா வந்து அபி மேல கோவமா இருக்காரு. நீ என்ன பண்ற? இந்த கோவத்தை தூண்டி விடுற. மாமா வாயாலேயே அபி சஞ்சீவ பார்க்க வர வேண்டாம், நானு சந்தோஷ் சீதா நாங்க 3 பேர் மட்டும் ஜெயிலுக்கு போய் சஞ்சீவ பார்க்க போறோம்னு சொல்ல வச்சுட்டா மட்டும் போதும். அபி மாமா பேச்ச மீறவே கூடாதுன்னு சஞ்சீவ பார்க்க ஜெயிலுக்கு போகவே மாட்டா. எப்படி? பிளான் எல்லாம் ஓகே தான். எங்க அண்ணனை வச்சு அபியோட ஆட்டத்தை முடிக்க சொல்ற. என்ன எனக்கா செக் வச்ச? இப்ப பாரு, என் மந்திரிய வச்சே உன்னோட ராணியையும் தூக்குறேன், உன்னோட ராஜாவுக்கும் செக். எப்படி என் ஆட்டம்? சூப்பர் ஸ்ரீஜா. சீதா, டைம் ஆச்சு. சஞ்சீவ் பார்க்க கிளம்பலாமா? கொஞ்சம் இருங்க. அபி சஞ்சீவுக்கு பிடிச்ச சாப்பாட்டெல்லாம் சமைக்க டிரைவர் வீட்டுக்கு போயிருக்கா. அவ வந்ததும் நாம கிளம்பிடலாம். என்னண்ணே, சஞ்சீவ பார்க்க ஜெயிலுக்கு கிளம்பியாச்சா? அபி வந்த உடனே கிளம்ப வேண்டியதுதான். அபி, என்ன அபி, சஞ்சீவுக்கு பிடிச்ச சாப்பாட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். போலாங்க, வாங்க போலாம். அண்ணே, ஜெயிலுக்கு போய் சஞ்சீவ பார்க்க யாரெல்லாம் போறீங்க? இது என்னமா கேள்வி? நாங்க 4 பேர் தான் போறோம். ஐயோ அண்ணே, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? சஞ்சீவ ஜெயில போய் பார்க்கிறதுக்கு 3 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. 4 பேர் எப்படி போய் பாப்பீங்க?